ஹலோ, குட் மார்னிங். அரை லாக்குக்கு மேலே இருக்கிற ரைஸ், ஹாஃப் கப்புக்கு மேலே இருக்கிற ரைஸ்க்கு கிட்டத்தட்ட ஒரு 1/4 கப்புக்கு மேலே பாசிப்பருப்பு எடுத்துருக்கு வெண்பொங்கலுக்கு. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் இதை வேக வச்சு ஜீரகம் மிளகு தனியாக நெய்யில் வறுத்துட்டு கூட இதில் மிக்ஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இதை ஜீரகம் மிளகு உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு இதை நல்லா குழச்சி குக்கரில் வச்சு வேக வைக்கலாம். இதுக்கு கிட்டத்தட்ட 3 டம்ளர் தண்ணி ஊற்றினா அப்படியே சாஃப்டாக குழன்னு வரும் பொங்கல். இப்போ இதில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். 2.5 டம்ளர்ஸ். இதில் மஞ்சள் போட்டுட்டு உப்பு போட்டு இதை வேக வச்சிடலாம். நெய் போட்டு 1 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு இதில் 1 டீஸ்பூன் நெய் 1 டீஸ்பூன் 1.5 டீஸ்பூன் நெய் போட்டு அதில் சீரகம் மிளகு எல்லாத்தையும் வறுத்து போட்டிருக்கு. வறுத்து போட்டு ஜீரகம் மிளகு நல்லா வறுத்து போட்டு நான் மிளகு பிளாக் பெப்பர் ரவுண்டாக இல்லாமல் எப்பயுமே இதுவாக போட்டிருப்பேன். பொடி பண்ணி போடுவேன். ஏன்னா ஜென்ரலாக வீட்டில் குழந்தைங்க இருக்கிற வீட்டில் முழு மிளகை கடிச்சு சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பொடி பண்ணி போட்டால் அவங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும் பொங்கலில் போட்டு சாப்பிட்றதுக்கு. இதை வறுத்தாச்சு. இப்போ அந்த குக்கர்லேருந்து வந்ததுக்கப்புறமா வேக வச்ச பொங்கலில் இன்னும் ஒரு 1.5 டீஸ்பூன் நெய்யும் அப்புறமா இந்த சீரகம் மிளகு ஆட் பண்ணலாம். இதில் கேஷ்யூ நட்ஸ் கூட வறுத்துட்டு போடலாம். ஹலோ, இப்போ பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வறுத்த ஜீரகம் மிளகு அதை நெய்யில் வறுத்தது எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ எல்லாம் முந்திரி பருப்பு கூட நெய்யில் வறுத்துட்டு போடலாம். இதுக்கப்புறம் நான் இதில் 1 ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் கீ. இதுக்கு நெய் யூஸ் பண்ணுறது தான் நல்லது, டால்டாக்கு போடலாம் பொங்கலுக்கு, வெண்பொங்கலுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதில் இஞ்சி பெருங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் கூட நசுக்கி போடுவாங்க. இப்போ இஞ்சி துண்டாக நறுக்கி எங்களுக்கு எப்போவுமே மஞ்சளும் ஜீரகம் மிளகு போட்டு பொங்கல் பண்ணுறது வழக்கம். அதனால் இதோ ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.